ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது. ஸோ நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, படிக்காத டாபிக் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா தயவுசெய்து அதை தொடாதீங்க. நீங்கள் படிக்கணும் இல்லை படித்ததை ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு பெஸ்ட் மெத்தட் உங்களுடைய நோட்ஸ் நீங்கள் ரெஃபர் பண்ணுறது. அப்படி இல்லை நீங்கள் நோட்ஸ் எடுக்கல, புக்லேயே டேரெக்டாக படிச்சிங்க அப்படின்னா, நீங்கள் பெஸ்ட் மெத்தட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்குறது. நான் அதில் ஆல் சப்ஜெக்ட்னு போட்டிருக்கேன். ஆல் சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஒரு நாளில் நீங்கள் பார்க்க முடியாது. உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் பார்க்கணும்னு தோணுதோ அந்த சப்ஜெக்ட்டில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பாருங்கள். இது ஒரு பெஸ்ட் மெத்தட். ஓகேவா? ஸோ ஏன்னா நிறைய கேள்விகள் அப்படிங்கிறது ரிப்பீட் ஆகும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து நல்லா பாருங்கள். ஓகேவா? நாளைக்கு ஒரு நாள் அப்படிங்கிறதுல அப்படி இல்லைனா நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, மேக்ஸ் ஃபார்முலா நல்லா எடுத்து பாருங்கள். ஓகேவா? மேக்ஸ் ஃபார்முலாவை நீங்கள் எடுத்து நல்லா பாருங்கள். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஜஸ்ட் ஈவினிங் மேலே நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கக்கூடாது உங்களை. ஓகேவா? ஈவினிங்க்கு மேலே நீங்கள் ஜஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணிடணும். என்னென்ன எடுத்துகிட்டு போகலாம் எக்ஸாம் ஹாலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த வீடியோவில் என்னென்ன சொல்லியிருக்கணும் அதை நீங்கள் ஈவினிங்க்கு மேலே எடுத்து வைக்கணும். ஸோ அதுதான் உங்களுடைய வேலை. ஓகேவா? ஸோ படிப்பு அப்படிங்கிறது ஈவினிங்க்கு மேலே நீங்கள் கண்டினியூ பண்ணக்கூடாது, ரிவிஷன் பண்ணக்கூடாது, புதுசாக அதையும் சுத்தமாக தொடவே கூடாது. ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். முக்கியமாக நீங்கள் ஈவினிங்க்கு மேலே அந்த என்னென்ன தேவையோ அதை நான் சொல்லியிருக்கணும் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஜஸ்ட் ரிலாக்ஸாக நல்லா சாப்பிட்டுட்டு நேரத்தோடு நீங்கள் நேரமாக படுத்து தூங்கிடணும். ஓகேவா? ரொம்ப நேரம் முடிச்சுட்டு இருந்து படிக்கிறது அப்படிங்கிறது கூடவே கூடாது. ஓகேவா? 1 மணி வரைக்கும் படிக்கிறது, 2 மணி வரைக்கும் படிக்கிறது, ஸோ அதை படிக்கலையே இதை ரிவிஷன் பண்ணலையேன்ட்டு அந்த ஸ்ட்ரெஸ்ஸே உங்களுக்கு தேவை வேண்டாம். ஓகேவா? ஸோ அதனால் சாப்பிட்டுட்டு நீங்கள் நேரத்தோடு தூங்கிடுங்க. ஓகேவா? ஏன்னா காலையில் எழுந்திரிச்சு கிளம்பணும் இல்லையா? ஏன்னா 8:30க்கெலாம் நீங்கள் எக்ஸாம் சென்டருக்கு நீங்கள் ரீச் ஆகிடணும். ஓகேவா? உங்களுக்கு நியரஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்கூல் ஆர் காலேஜஸ் தான் உங்களுக்கு அங்கே அலோகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் ரெடியாகி 8:30க்கெலாம் நீங்கள் அங்கே ரீச் ஆகிற மாதிரி கிளம்பி நீங்கள் மேனேஜ் பண்ணி கிளம்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? முக்கியமாக காலையில் நீங்கள் சாப்பிடாமல் போகவே கூடாது. உங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? எக்ஸாம் ஹாலில் உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக எனர்ஜி தேவை. அதுக்காக பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. சாப்பிட்டுட்டு தான் நீங்கள் போகணும். ஓகேவா? ஸோ நாளைக்கு ஒரு நாளில் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாருங்கள், மேக்ஸோட ஃபார்முலா பாருங்கள். அதுக்கப்புறம் ஈவினிங்க்கு மேலே ரொம்ப எதுவும் உங்களை போட்டு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, அழுத்திக்கிட்டு இதையும் படிக்கிறது அந்த மாதிரி வேலை வச்சுக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ரிலாக்ஸாக இருங்க. என்னென்ன தேவை அப்படிங்கிறத ஒரு வீடியோ போட்டுக்கொள்ளு. ஸோ அது எல்லாத்தையுமே நாளைக்கு சாயந்தரம் எடுத்து வச்சுருங்க. எல்லாருமே எக்ஸாம் நல்லா எழுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ பதட்டம் அடையாதீங்க, ஜாலியாக போய் எக்ஸாம் எழுதுங்க. ஓகேவா? தேங்க்யூ.